சமீப காலமாக பார்த்திங்கன்னா பாம்பன் சாமிகளை பற்றி அதாவது தவறான செய்திகள்லாம் அவங்க தெரியாமல் தான் சொல்கிறாங்க. சாமிகள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவரை பார்க்க வந்தவங்களை எல்லாரையும் உட்கார சொல்லி எல்லாரும் பஞ்சாமிர்தம் ஒன்றும் பாடுங்கன்னு சொன்னாருன்னு சொல்கிறார். சாமிகள் இருந்த வார்டில் 2 மைல் சுற்றி வந்துதான் அவர். எனக்கு சிரிப்பும் வருது, கோபமும் வருது. அவர் என்ன சொல்கிறாரு, 4 பேர் காவலுக்கு நின்னாங்களாம் தடி வச்சுக்கிட்டு. அப்படிலாம் இல்லை வேலை. சாமி மட்டும்தான் அந்த சுடுகாட்டில் தனியாக உட்காந்துருக்கார். திருவிக்கா வருவாராம், 10 நிமிஷம் நிற்பாராம். அவர் பார்த்தவங்க சொன்னாங்க, முழு பேரை சொல்லுவார். கல்யாண சுந்தரம் யாது குறித்து வந்தோ இலக்கணமாக பேசுகிறான். அவர் யாது குறித்து வந்தோன்னும் போதே விழுந்துருவாராம். சிதலவாரி ஜபாதா நமோ நம நாரத கீத வினோத நமோ நம. மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். முன்னாடியே வீடியோ பார்த்துருப்பீங்க. பாம்பன் சுவாமிகளுடைய மகிமைகளை கும்பாபிஷேகத்தை ஒட்டி நாங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி அவருடைய சிறப்புகள், அவருடைய முருகனோடு அவருக்குள்ள தொடர்பு, முருகனோடு இருந்த அந்த அவருடைய ஆத்மாத்மான உணர்வுகளை நாங்கள் பார்த்துருக்கோம் நமது வீடியோவில். இன்றைக்கி அதே பாம்பன் சாமிகளோடு அவருடைய சிஷ்யன் நம்ம சொல்ல முடியாது, அவருடைய பக்தர், அந்த பக்தரான திரு சுந்தரமையா அவங்கள நம்ம இன்னைக்கு திருப்பியும் சந்திக்க போகிறோம். அவர் சுவாமிகளை பற்றி இன்னும் மேன்மேலும் பல செய்திகளை நமக்கு சொல்ல போகிறாங்க. ஐயா வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். நம்ம மேடம் அவங்க ஒரு முயற்சி எடுத்து சாமிகளோட கும்பாபிஷேகத்துக்காக ஒரு சாமியை பற்றி சொல்லணுன்னாங்க. அந்த வீடியோ ரொம்ப அற்புதமாக அமைஞ்சு போனது. பாம்பன் சாமியோட அருள். எங்கெங்கிருந்தெல்லாம் என்னை பார்த்து கேட்குறாங்க, எனக்கு யாருன்னு தெரியல. திடீர்னு ஒரு இடத்துல போயினேன்னா, நீங்கள் தானே பாம்பன் சாமியை பற்றி கும்பாபிஷேகத்துக்கு முன்னே பேசுனீங்க, ரொம்ப அருமையாக இருந்தது, சாமியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாங்க. அது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போது இந்த ஒரு வீடியோவுக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா, பக்தர்கள் சிலர்கிட்ட நல்லா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். இப்போ ஒன்றும் இல்லை. சமீப காலமாக பார்த்திங்கன்னா பாம்பன் சாமிகளை பற்றி அதாவது தவறான செய்திகள்லாம் அவங்க தெரியாமல் தான் சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, அப்படி சாமியை பற்றி எல்லாருமே பேசலாம், எல்லாருக்கும் தகுதி இருக்குது. சாமி இருக்கும்போதே சாமியோட கூட இருந்தவர் சச்சிதானந்தம் பிள்ளை பிஏபிடின்னு அவர் பிரிட்டிஷ் பீரியடில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆஃபீஸர். அவர் சாமியோட சரித்திரம் எழுதணும்னு சாமியை கேட்குறாரு. சாமிகள் நல்லது தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறார், அவர்கிட்ட ஒன்று கேட்டார், என் காலத்துக்கு அப்புறம் தான் அதை வெளியிடணும், இந்த சரித்திரத்தை அதுக்கு முன்னே வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சரித்திரம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சவுடனே சாமி அதை வாங்கி பார்த்துட்டு சில இதெல்லாம் சாமி அடிச்சிடுறாரு. இதை தெய்வ ரகசியம், இதெல்லாம் வெளியே ரொம்ப பரவ வேணான்ற மாதிரி அதை அடிச்சிட்டாரு. அவர் சொன்ன மாதிரியே சாமி காலத்துக்கு அப்புறம் ஒரு 6 மாதத்துக்குள்ளெல்லாம் இது மக்களுக்கு தெரியணுன்றதால மதிப்பிற்கும் வணக்கத்திற்குரிய சச்சிதானந்த பிள்ளை அவர்கள் இதை புஸ்தகமாக வெளியிட்டார். அப்போவே இதில் ஒரு பெரிய ஒரு சாமியோட அருள் என்னான்னு கேட்டிங்கன்னா, கும்பாபிஷேகத்தை முடித்து இந்த புஸ்தகம் வெளியே வரணுன்றதுக்காக நம்ம அறநிலையத்துறையில் ரொம்ப முயற்சி எடுக்கும்போது அவர் ஒரு 29 அப்போ போட்ட புக்கு ஒன்று அவங்க வச்சுருந்தாங்க. அது அந்த கரையான்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ரொம்ப நொந்து போயிருந்ததுனால அது என்ன கேட்டாங்க, இது என்ன பண்ண முடியுமான்னு. அப்புறம் அது சாமியோட அருளில் அது ஒருத்தர் இருந்தார், அந்த ப்ரெஸ்ஸுக்கார். அவர் குமரகுரு பிரிண்டர்ஸ்ன்னு பேர். அவர் கார்த்திக் அவர் பேர். அவர் அதை 4 நாள் அது அந்த ஜப்பான் மிஷன் நினைக்கிறேன். அது நான் பார்த்தேன். அப்படியே பூ மாதிரி எடுக்குது. ஒரு ஏடியம் எடுக்கும்போதே தனித்தனியாக வருது. அந்த இதில் பார்க்கும்போது, டிவியில் பார்க்கும்போது கருப்பாக தான் இருக்குது. அவங்க அதை எவ்வளோ அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி புதுசாக பண்ண மாதிரி பண்ணி அந்த புக்கை 2 புக்கு போட்டு கொடுத்தாங்க. 4 நாள் ஆச்சு அதை அவங்க பண்ணுறதுக்கு. 2 புக்கு போட்டு கொடுத்தோடனே, நான் இதுக்கு எவ்வளோ சொன்னீங்கன்னா நான் ஆஃபீஸில் வாங்கி தரேன்னு. இந்த பணி கொடுத்தது தான் எனக்கு ஃபீஸேன்ட்டாங்க அவங்க. பாருங்கள், சாமிக்கு இந்த பணி செய்கிறது தான் எனக்கு ஃபீஸ், எனக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை.
அந்த புக்கில் தான் அறநிலையத்துறை அதை நிறைய பிரிண்ட் போட்டு வச்சுருக்காங்க. அதை வாங்கி படித்தாக்கா மேக்சிமம் சாமியோட லைஃப்பில் நடந்தது எல்லாமே கரெக்டாக ஒரு துளி கூட மாறாமல் இருக்கும் அதில். அது இவங்க படிக்கிறாங்களா என்ன தெரியல. நிறைய யூடியூப்பில் பேசுகிறவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ சமீபம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு 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 2 மாதத்துக்குள்ளே ஒன்று எனக்கு என் நண்பர் அனுப்பிச்சார். இது கரெக்டாக நான் கேட்டார், தப்புன்னு சொல்லிட்டேன். சாமிகளுக்கு ரொம்ப வெளியே ஹைலைட் ஆனது வந்து அந்த கால் முறிவு ஆனதுக்கு அப்புறம் தான் சாமியை பற்றி தெரியும். அப்போது ஒரு ஜிஹெச்சில் இருக்கார், பிரிட்டிஷ் டைம் அது. சாமி பெட்டில் இருக்கும்போது அந்த வீடியோவில் நான் பார்த்ததை சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறார், ஒருத்தர் அவருக்கு இருக்க 80 வயசு இருக்கலாம். சாமிகள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவரை பார்க்க வந்தவங்களை எல்லாரையும் உட்கார சொல்லி எல்லாரும் பஞ்சாமிர்தம் ஒன்றும் பாடுங்கன்னு சொன்னாருன்னு சொல்கிறார். அங்கே யாரும் பாடவும் இல்லை, அப்படி உட்காரவும் இல்லை. ரொம்ப வெகு முக்கியமானவங்க தான் வந்து பார்த்தாங்க சாமியை. தினம் பார்த்துட்டு சாமிக்கு எல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு அசோக சாலவாசம் அப்படின்ற 80 பாடல்களே குறிப்பிடுறார் யார் யார் வந்து பார்த்தாங்க எல்லாம் சொல்கிறாங்க. அது தயவுசெய்து தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் பக்தன்றதால. சாமிக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது 3 பேர் அதை பாட்டிலே சொல்கிறார். மூவரே சண்முக கவசம் சொல்லும் நாவராயினர் தத்தமின் அந்நியம். 3 பேர் அந்த நாக்கு சொல்லிக்கிட்டே இருந்துதான் சண்முக கவசத்தை அவங்கவுங்க வீட்டில். மூவருள்ளும் முன்னாம் அள்ளி கேணியாம், அதாவது முன்னே இருக்கார் சுப்பிரமணியதாசர். மாவுரம் கொடு நீடு வழங்கினான், அவ்வளோ உறுதிப்பாட்டோடு வழங்கினாராம். அதை தினம் சொல்லிகிட்டு இருந்தார். அப்போது அவருக்கு 8வது பாட்டு ஏரகத்தேவன் என் தாள் இரும் முழங்காலும் காக்கன்னும் போது அங்கே உள்ள ஒரு படம் இருக்கும் சாமியாண்ட. அது மாதிரி ஒரு வேல் அந்த 2 இப்படி இருந்த எலும்பை ஒரு வேல் இப்படி தூக்கி நிறுத்தவும், ஒரு வேல் இப்படி நிற்கும். அதாவது கட்டுப்பட்ட மாதிரி தேவ வைத்தியம் நடந்து சரியாக போச்சு. இதுதான் நடந்தது உண்மை. ஆனால் பஞ்சாமிர்தம் ஒன்றும் பாட சொன்னார்னு சொன்னாக்கா அது தப்பு. அது பக்தர்கள் தெளிவடையத்துக்காக இப்போ இது மாதிரி. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, சாமிகள் இந்த இதான் ஹைலைட் பண்ணுறாங்கல்ல. சாமிகள் இருந்த வார்டில் 2 மைல் வந்து சுற்றி வந்துதான் அவர். எனக்கு சிரிப்பும் வருது, கோபமும் வருது. சாமிகள் அந்த வார்டில் இருக்கும்போது ஒரு நாள் அந்த பகல் போய் அதை இரவு வர அந்த நேரத்தில் மேற்கு திசையெல்லாம் எழுதுகிறார். மேற்கு திசையில் ஒரு பெரிய ஒரு பொன்மை கலந்த பச்சை மயிலும், பொன்மை கலந்த மயிலும், ஒரு பச்சை மயிலும், ஒன்று பெருசு ஒன்று சின்னசும் ரொம்ப நேரம் ஆடிக்கிட்டு இருந்தது சாமி சொல்லார் வானத்தில். இதுதானே தவிர அவர் வார்டுக்குள்ளெல்லாம் வந்து இல்லை. இதுவும் ஒரு பொய். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, சாமிகள் வந்து பிறப்பு நூலை செல் தவம் இருந்த இடத்துல என் எதிர்க்கே சொல்கிறார் கோயிலில் அவர் ஒரு 10 பேரை வச்சு சாமி அந்த சதுர குழி வச்சுட்டு அது 4 பக்கமும் வந்து இது கதவுலாம் வச்சுட்டு 4 பக்கம்லாம் அப்படிலாம் ஒரு சின்ன ஒரு கூரை மாதிரி போட்டு ஒரு கதவு சுற்றி முள் போட்டாங்க. அதாவது பூச்சி போட்டு வராது இருக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. அவ்வளோதான் பண்ணாங்க சாமிக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, 4 பேர் காவலுக்கு நின்னாங்களாம் தடி வச்சுக்கிட்டு. அப்படிலாம் இல்லை வேலை. சாமி மட்டும்தான் அந்த சுடுகாட்டில் தனியாக உட்காந்துருக்கார். முதல் 3 நாள் அது ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோன்றதால தெரியும். இதை மாதிரி இன்னும் நிறைய. 2வது இப்போ ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பித்தது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னான்னு கேட்டிங்கன்னா, இதை படிங்க உங்களுக்கு இதெல்லாம் சரியாக போயிடும், அதை படிங்க இதெல்லாம் சரியாக போயிடும். சாமியோட 6666 பாடல்கள் வந்து நிறைய வந்து என்னோட கணிப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா, சாத்திரங்கள் நிறைய இருக்குது, அதில் தோத்திரங்கள் நிறைய இருக்குது. இப்போது நம்ம குமாரஸ்தம், சண்முக கவசம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 10th படிக்கிற பசங்களுக்கு வரைக்கும் பாடம் இருக்க மாதிரி தான். அதுக்கு மேலே இந்த தகராலய ரகசியம், திருப்பாலாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே PhD சப்ஜெக்ட் அது. நான் என்னென்னமோ முட்டி பார்க்குறதில்ல, விளக்கம் வேறு இருக்குது. அப்போ கூட அந்த அளவுக்கு எனக்கு முழுமையாக திருப்தி ஆகலை அந்த கருத்து எனக்கு. அப்போது அதுதான் அவரே சொல்லிட்டார், தகராலய ரகசியன்றார் அவர். அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். என்னான்னு கேட்டிங்கன்னா, இறைவன் வந்து அவங்களாண்ட உட்கார வச்சு கிளாஸ்லாம் எடுக்கலை. அது அவரே ஒரு பாடலில் சொல்கிறார். இதெல்லாம் பின்னாடி கட்டுக்கதையாக சொல்லிடுவாங்கன்றது தான் அவர் அந்த பாட்டில் சொல்கிறார். என்ன சொல்கிறார்,
மாடாடுகள் பல்கும் திருவளமேவு பிறப்பை காடாரிடம் மதிநானடி கருதும் பொழுது எதுவும் ஊடாடலிலாமே ஒரு மொழியோதி மறைந்த வாடாமுக முனியே என்னை மறைவேல் என்னை மறைவேல். ஒரு மொழி தான் ஓதனாராம் அவர். உட்காந்து கிளாஸ்லாம் எடுக்கல. என் பெருமான் வந்து பழனி ஆண்டவர் இப்படி ஒரு மொழி சொன்னார். அந்த ஒரு மொழி தாங்க விளக்கம். இவ்வளோ பெரிய புக்கு தகராளிறார். அப்போ எவ்வளோ உணர்ந்திருப்பார் சாமி. இதெல்லாம் வந்து முதல்ல ரசிக்கணும், அப்புறம் கண்ணில் தண்ணி வரும் நமக்கு. எப்படி எப்படி என்ன எவ்வளோ ஒரு அசாத்தியமான தைரியம் அவருக்கு. உட்காந்துருக்கார். எவ்வளோ அனுபவிச்சார் அந்த கோயிலில் இருக்கும்போது. அவர் எல்லாத்தையும் ஜெயிச்சு அந்த ஒரு மொழியை வாங்கினார். அதனுடைய விளக்கம் தான் தவிர இப்படி இருக்கும்போது இதை பற்றி பெரிய பெரிய பேராசிரியர்கள்லாம் நிறைய தமிழ் பண்டிட்டாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் அது சொன்னாக்கா ஜனங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு சாமி இன்னமும் இந்த தகுடு வியாபாரம் பண்ண மாதிரி இந்த இந்த இதெல்லாம் போட்டு பந்தங்களெல்லாம் போட்டு சஸ்திர பந்தம் மயூர எல்லாமே படிக்கணும். ஒரு வார்த்தையில் சொல்லலாம் எல்லாம் படிக்கலாம், நல்லது. ஒரே விஷயம் அவ்வளோதான். ஒருத்தர் சொல்கிறார், இதை நீங்கள் உங்கள் சஸ்திர பந்தத்தை நீங்கள் உங்கள் ஃபேக்ட்ரியிலே உங்கள் கடையிலேயே வச்சாக்கா ஓஹோ 100 ரூபாய்க்கு வாங்கின பொருள் 1000 ரூபாய்க்கு விற்கணும்னா நடக்குமா? சாமியே அதுக்கு ஒத்துக்க மாட்டார். இதை மாதிரி கொஞ்சம் அபத்தமாலாம் நிறைய, அதாவது அவங்கள என்ன பண்ணுவாங்க ஜனங்க, எதை பண்ணால் பித்தன் தெளின்ற மாதிரி. இன்னைக்கு கோயிலில் கூட்டம் நிறைய வருது, சந்தோஷம். இன்னொரு பக்கம் நான் கேட்டிங்கன்னா ஒருத்தருக்காவது அந்த சாமியை பற்றி ஏதாவது ஒரு 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 ஓரமாக உட்காந்து ஒரு குமாரஸ்தவமாக சொல்லான்னு பார்த்தாரு. நேராக வராங்க, ஊதுவத்தி வாங்கிக்கிறாங்க, பின்னாடி போகிறாங்க. அது ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. உண்மையாக சொன்னேன்னா பாவமாக இருக்குது. என்னன்னா சாமி சொல்லவே இல்லை அதெல்லாம். சாமின்னா அது வேறு. சாமி காலத்திலே சொல்கிறாரு, இவர் இந்த பக்தர் என்ற போர்வையில் செய்கிற இந்த செயல்களை பற்றி சொல்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்காது. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா சாமி சொல்கிறாரு, மூக்கு மயிர் ஒன்றை பறித்து நான் பாரம் குறைந்தேன் என்றார் போல இருக்குது உம்முடைய செய்கைகள். ரெண்டாவது, ஒன்றை நல்லா கவனிச்சுக்கணும். பக்தர்களுக்காக சொல்கிறேன். யாரு பாம்பன் சாமி பக்தராக இருக்கட்டும், சிவபக்தர், எல்லா பக்தர், பெருமாள் பக்தர், எல்லாருக்குமே பொதுவாக சொல்கிறேன். சாமிகள் பாருங்கள், அவர் காலம் எந்த காலம். அப்போவே 1850 பிறந்தாருன்னா அப்போவே அவர் சொல்கிறாரு, தெளிவாக சொல்கிறாரு, இந்த பூமியில் பிறந்த ஒருவரை யான் குருவாக ஏற்றுக்கொள்ள என் மனம் இசையவில்லை. ஆகவே சந்தக்கவி பாடிய உன்னையே துதித்த அருணகிரிநாதர் பெயரை நான் மானசீக குருவாக ஏற்று என்னுடைய ஒவ்வொரு பாடல் முடியலாம் அவர் பேரை வைத்து முடிப்பேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பாடுறாரு. இதில் என்ன நமக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாருன்னா, அவர் காலத்திலே குருன்றவங்களாம் இல்லை. அவர் காலத்தில் இல்லை. இன்னும் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா திருமந்திரம் நமக்கு வந்து சட்டத்திட்டங்கள், இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டன்ற மாதிரி ஆன்மீக சட்டம் நமக்கு எதிரான்னு கேட்டிங்கன்னா திருமந்திரம் 3000 பாட்டு. அது திருமூலர் ஆண்டுக்கு ஒரு பாடலாக எழுதினாருன்னாங்க. நான் முதல்ல 40-45 வருஷம் படிக்கும்போது எப்படி 3000 வருஷம்லாம் இருந்திருப்பாங்கன்னு. ஆனால் திருமந்திரத்து உள்ள போகும்போது தான் தெரியுது, அவர் நினச்சிருந்தால் 30,000 வருஷம் கூட இருப்பார். அவ்வளோ விஷயம் சொல்கிறார் யோகத்தை பற்றி. ஏன் குழந்தை பிறக்கலை, ஏன் குழந்தை குருடா பிறக்குதுன்ற சப்ஜெக்ட்லாம் இருக்குது அதில். அப்போ அதில் சொல்லுவார் திருமூலர் ஒரு இடத்துல நம்மளை சொல்கிறார் பாருங்கள், 3000 வருஷத்துக்கு முன்னே சொன்னது இப்போ நிறைய இருக்காது. குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர், குருடும் குருடும் குருடாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி வீழ்ந்த மாதிரி. இன்றைக்கி நாட்டில் பக்தின்ற பேரில் 80% இதான் நடக்குது. பாவம் ஜனம். ஒருவேளை இதை ஜனங்களுக்கு சொல்கிறவங்களுக்கு தெரியுமோ தெரியாது. நான் ஒன்று பார்த்தது ரொம்ப கஷ்டம். என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த செல்லுலேயே நண்பர்கள் என் மேலே அனுப்பிச்சிட்றாங்க இருக்க ஆரம்பத்தில். அதில் வந்து இருக்கும் ஒரு வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். இந்த பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் சலுகை விலையில் தீட்சை கொடுக்கப்படும் அப்படின்றாங்க. எனக்கு முதல்ல சிரிப்பு தான் வந்தது. அப்புறம் பார்த்தா இதை நம்பி எத்தனை பேர் வெட்டில் பூச்சியாக போய் விழுவாங்களே தெரியலையே. நான் சாமிகிட்ட தான் வேண்டினேன், இவங்களுக்கு நீங்கள் தான், நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது இந்த தீட்சையை பற்றி சாமி சொல்கிறாருங்க. சாமி ஒரு 2-3 பேர் கொடுத்துருந்தா அதிகமாக. அதில் ஒரு நம்ம சுப்பிரமணிய தாசர், இன்னொருத்தர் வந்து கேட்டிங்கனாக்கா சாமி மேலே
சோடசநாமாச்சனை எழுதினார் பாருங்க, பாலசுந்தர சாமி. அவர் சான்ஸ்கிரிட்டு, தமிழ், இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு 4 மொழியிலையும் வல்லவர். அவர் பிரான்ஸுக்கு போய் பேசியிருக்காரு நம்ம இந்து மதத்தை பற்றி. அந்த அளவு அவர் எழுதினார். ஒரு 2-3 பேர் கொடுத்தோன்னே நம்ம ஆளுங்க எல்லாம் என்ன போயிட்டுறாங்க, சாமி ஆண்ட போயிட்டு, சாமி எனக்கும் நீங்கள் தீட்சை கொடுக்கணும் அப்படின்னா. சாமி நீங்கள் 10 வார்த்தை பேசினா கூட ஒரு வார்த்தை பேச மாட்டாராம், அமைதியாக இருப்பார். முதல்ல நேரில் பார்க்க மாட்டாராம் சாமி. அவர் பார்த்தவங்க சொன்னார் என்கிட்ட, ரொம்ப இது வந்தால் தான் ஒரு பார்வாடி பார்த்து அப்படின்னு வரான். திருவிக்கா வருவாராம், வந்து 10 நிமிஷம் நிற்பாராம். அவர் பார்த்தவங்க சொன்னாங்க 10 நிமிஷம் பொத்தாடி பார்த்து முழு பேரை சொல்லுவார். கல்யாண சுந்தரம் யாது குறித்து வந்தோ இலக்கணமாக பேசுவாராம். அவர் யாது குறித்து வந்தோன்னும் போதே விழுந்துருவாராம். 10 அடி தூரத்தில் அப்படியே விழுந்துருவாராம். என்னுடைய பாடல்களில் 100 பாடல்களை யார் பிழையின்றி மனப்பாடமாக ஒப்புவிப்பார்களோ அவர்களுக்கு நான் தீட்சை தருவேன் என்று கூறினேன். கூறி இத்தனை ஆண்டுகள் ஆகியும் ஒருவரும் வரவில்லை. பாருங்கள், தீட்சைக்கு இலக்கணம் உனக்கு ஓரளவுக்காவது நீ தெரிஞ்சிருக்கணும். சாமி 6666 பாட்டு நீ சொல்லுன்னு சொல்லலை, சொன்னாக்கா அது முடியாத காரியம். ஒரு 666 பாடுன்னா கூட கொஞ்சம் முயற்சி பண்ணாங்க, அது கூட கேட்கல சாமி. 100 பாட்டை கேட்டார். அதுக்கு அவர் காலத்தில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போது இப்போ தீட்சை வாங்கிறது எந்த வகையில்? இப்போ எனக்கு வள்ளலார் சொன்ன ஒரு வார்த்தை, வள்ளலார் 4 பற்றி அப்படி பேசுகிறார். உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அவர் திருவாசகத்தை தன்னுடைய வழிபடும் நூலாகவும், ஞானசம்பந்தரை தன்னுடைய குருவாக பாரு, இவரை மாதிரி அவரும் ஏற்றுக்கிட்டு அவரும் இருப்பார். அதில் ஒரு இடத்துல மாணிக்கவாசரை பற்றி சொல்வார், எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அது. அவர் சொல்கிறாரு, ஒரு மொழி செய் மாணிக்க வாசகா, நின் வாசகத்தில் ஒரு மொழியே என்னையும் என் உடையனையும் ஒன்று வித்து தருமொழியானுவெனில் இனி சாதகமேன் சஞ்சலமேன் குரு மொழியை விரும்பி அயல் கூடுவதேன். நீ ஏன் ஒரு குருவாண்ட போகணும் அவசியம் இல்லை. உன்னுடைய வாசகத்தில் ஒரு வாசகமே எல்லாமே எனக்கு தருமேன்னும் போது அது உண்மையானா உள்ளே போனவங்களுக்கு தெரியாது. திருவாசகம் உள்ளே போனவங்களுக்கு தெரியும். அதாவது திகட்டாத அமுதாது. அதில் ஏதாவது ஒன்றை லைக் பண்ண. இப்போது அதில் எனக்கு நிறைய இடம் பிடிக்கும். ஒரு இடம் நான் எப்படி அனுபவிச்சேன்றது அவர் மாணிக்க வாசகருக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். இது நடந்து பல வருஷங்களுக்கு முன்னே படிச்சுட்டே வரேன். நான் ஒரு நாள் திடீர்னு அதே 2 வாட்டி படித்தேன். அவர் சொல்கிறார், மாணிக்க வாசகர், தந்தது உன்தனை கொண்டது என்தனை சங்கரா ஆர்குலோ சதுரர். நீ உன்னை என்கிட்ட கொடுத்துட்ட, என்னை நீ வாங்கிட்ட. இப்போ 2 பேரில் யார் சாமர்த்தியசாலி? எனக்கே பதில் கிடைக்க மாட்டேங்குது. அவரில் இவர் இருக்கார். ஒரு எப்பேற்பட்ட ஒரு நிலைமையில் இந்த வார்த்தை வந்திருக்கோம் பாருங்கள். ஒரு 6 மாதம் அப்பப்போ இது வந்துக்கிட்டு, என்ன நிலைமை இது, எந்த நிலைமை, இந்த ஜென்மத்தில் நமக்கு வராது, அடுத்த ஜென்மத்திலாவது கொடுப்பாங்களா, இப்படி எதுனா நிலைமைன்ற மாதிரி அப்படி போகணும் அந்த ஆன்மீகன்றது. பாம்பன் சாமி இங்கே இருக்கிறது எனக்கு தெரியும். எனக்கு சின்ன வயசுலலாம் இந்த பக்கம் போயிருக்கேன் சைக்கிளில், தவிர உள்ளெல்லாம் போனதில்லை. நான் 87 அவரை பற்றி எனக்கு ஒரு தெரிய பேர்பட்ட மகானா 1000 வாட்டி போயிருக்குமே நம்ம இங்கே பண்ணலன்னா. ஒரு கடைக்கு போய் கேட்குறேன், ஐயா எனக்கு முருகர் பாட்டு இருந்தால் கொடுங்க, ஆனால் சினிமா பாட்டெல்லாம் வேணாம், ஒரு யாராவது பெரியவங்க பாடி இருக்கணும் அந்த பாட்டு கொடுங்கன்னு கடையில் போயிட்டு கேசட் கடையில் கேட்குறேன். திருப்பி அவராண்ட சொல்கிறேன், சினிமா பாட்டு கொடுத்துடாதீங்க, முருகர் பாட்டு, அதாவது ஒரு பெரியவங்க பாடின பாட்டு. அவர் ஒரு கேஸ் எடுத்து பாட்டாரா, டிஎம் சௌந்தரராஜன், இவர் சீர்காழி கோவிந்தராஜன் படம் போட்டு காட்டினார். போட்டு காட்டின எடுத்தவுடனே எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் சீர்காழி தன்னுடைய வெங்கல குரலில் சாமியோட அருளில் அந்த சண்முகவசத்தை அப்படி பாடிந்தார். அண்டமாய் அவனியாகின் பாடினோடனே எனக்கு என்னமோ ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. அது திருப்பி இந்த பக்கம் போட்டவுடனே எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சது அந்த இது வரும், ஹர சிவ சிவன் சண்முகநாதன். அது இதே கொடுங்கன்னு வாங்கிட்டு உண்மையை சொல்கிறேங்க. அது திருப்பி பார்க்குறேன், சாமி நின்ற கோலம் இந்த விரல் அளவுக்கு தான் இருக்கும். அதில் நான் இப்போ பாருங்கள், இங்கே தான் போகிறேன் வரேன், யாரோ பெரியவர் பாருங்கள், யாரோ பெரியவரான் அவர்.
அப்படின்னு நினச்சிட்டு நான் சொல்கிற டைம்லாம் வந்து 50 காசுக்கெலாம் இவ்வளோ வேர்க்கடலை கிடைக்கும். அதுக்கு ஒரு அளவு வச்சுப்பேன். அவர் கேட்டார் ஒருத்தர் 50 காசு வேர்க்கடலை கொடுங்கன்னு. நான் என்ன பண்ணேன், அந்த பேப்பர் எடுத்து மடிக்கிறது போகும்போது இந்த பேக்கெட் எவ்வளோன்னாரு. அது ₹1.50 நீங்கள் அதையே கொடுங்கன்னா இதை வச்சுட்டு இந்த பேப்பரை எடுத்து இப்படி அதில் திருப்பி இருந்த இடத்துல அந்த ஒரு கொக்கி மாதிரி அதில் வைக்கிறதுக்கு போகிறேன். கழுகுமலை பாதி கந்தகிரி பாதி. மலைன்னா தமிழ், கிரினாக்கா சான்ஸ்கிரிட். இதுனா வித்தியாசமாக தலைப்பு இருக்க. இதாங்க என்னை ஆட்கொண்டது. அப்புறம் அவரை படிக்கிறேன். எல்லாம் இப்படி போட்டிருக்கு சாமியோட வரலாறு சுருக்கமாக ஒரு 4 பக்கத்தில். பேர்பட்ட மகன் எங்கள் 6666 தமிழ் பாடலுன்னா நான் அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு முன்னா கூட கணக்கெலாம் போட்டுப்பா. 20 வருஷமாக பாடணுமே இப்படிலாம் கணக்கு போட்டு எப்பேற்பட்ட தமிழ். எனக்கு இயற்கையாக கொஞ்சம் தமிழ் மேலே ஆர்வம். ஆனால் தமிழ் இலக்கணம்லாம் தெரியாது. பேர்பட்டவர் எப்படி பண்ணான்னு எங்கள் பெரியம்மாவை கேட்குறேன், யார் உங்கள் வீட்டு பின்னாடி இருக்காரேடா அவர் தான்டா முருகர் கோயில். அப்போ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் முருகர் கோயில் தான் சொன்னாங்க. ஆமாம் முருகர் கோயில் கோயில்னு சொன்னாங்களே உள்ளே போனது. அப்புறமா அதான் நாங்கள் இதை கேள்விப்பட்ட ஒரு 2-3 நாளுக்குள்ளே எங்கள் அப்பா கல்யாணம் ஆனோடனே அந்த டைம் இதெல்லாம் மாடியில் உனக்கு நான் ஒரு ரூம் போட்டு கொடுத்துறேன், நீ ஃப்ரீயாக இங்கே இருந்துட்டார். இங்கேயே இந்த லட்சும்புரத்தில். அப்போது நீ என்னை வந்து மதியானம் பாரு. எங்கப்பா ரிட்டையர்டு. அப்போ மதியானம் வந்து பாருங்க இந்த மாதிரி சொல்கிறார் பாமன் சாமி கோயில்னு. இதை பின்னாடி முருகர் அதுதான் பாமன் சாமி கோயில் எங்கள் அப்பா சொன்னார் முதல்ல. அங்கே போய் பார்க்குறேன் எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு. அப்போது கும்பாபிஷேகத்துக்கு முன்னே அந்த இதில் பாலாலயத்தில் இருந்ததாங்க சாமியோட ஒரு நின்ற கோலம் படங்க. பார்த்துட்டு பா அப்படின்னா இது யாருப்பா? ஒரு தாண்டா பாமன் சாமி. ஆஹா, நம்ம கேசட்டில் பேப்பரில் வராரு, ஒரு கடலை மடிக்கிற பேப்பரில் வராரு, இந்த மாதிரி ஒரு கேசட்டில் வராரு. இப்போ மகானுங்க கருணாமூர்த்தின்னா இப்படி தானா தேடி வருவாங்களான்னு அது அப்போ உடனே முடிவு பண்ணிட்டேன். இந்த இடத்துக்கு இனிமேல் ஒரு அற்புதமான நாள்லேருந்து நம்ம கண்டினியூவாக வர மாதிரி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த சித்ரா பௌர்ணமி அந்த பிட்வீனில் எனக்கு இந்த வீடு கட்டிட்டார். அந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி இதுக்கு போயிட்டு சிவாபுரிக்கு போயிட்டு இங்கே கோயிலுக்கு வந்துடணும் நைட்டு அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு போனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. 1990 சித்ரா பௌர்ணமி. நான் இதில் மேக்சினில் படிச்சுட்டு அப்படி இருக்கும், லவகுசாலாம் வந்தவங்களாமே இந்த கோயில் அப்படின்ட்டு எப்படியோ இருக்குன்னு போகிறேன். நானும் என் ஒய்ஃபும் அப்போ மென்டலில் இருக்கோம் இங்கே வரத்துக்கு முன்னே. அப்போது இங்கேருந்து அங்கேருந்து இதில் போயிட்டு நம்ம ஓட்டைக்ஸ் ரோடு லாஸ்ட்டில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் இருந்து அந்த இடத்துக்கு போயிட்டு நடந்து போகிறோம். இந்த பக்கம் குரங்கு போகுது, அந்த பக்கம் அந்த போகுது. ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, பையெல்லாம் பிடுங்கங்க, சும்மா சின்னதாக ஒரு குச்சி கையில் வச்சிங்க அப்படின்னா அந்த அம்மா வந்து வாலண்டியராக கொடுத்துட்டு போனாங்க. அதை பார்த்துட்டா வரலையான்னு தெரியும், வரல. கோயிலுக்கு போகிறாங்க. கரெக்டாக 9:15 போயிட்டேன். போனால் கோயில் பூட்டி இருக்கு. எனக்கு நான் நம்ம தவறான கோயிலுக்கு வந்துட்டோமா பார்த்தா அந்த பேர் போடுது. அப்புறம் அங்கே பக்கத்தில் கேட்குறேன். அவர் வந்து நாங்கள் ஒரு விளக்கேற்றி வைப்பார், ஒரு மணி நேரம் வைப்பார். யாருன்னா வந்தால் கொஞ்சம் நேரம் பேசிட்டு யார் வரலன்னு அவரு நாங்கள் போனார், வீட்டுக்கு போயிட்டாருங்க அப்படின்னு. அதோ பாருங்கள் அந்த லாஸ்ட் வீடு தான் ஒரு வீடு. நாங்கள் நம்ப முடியாது, கற்பனை பண்ண முடியாதுங்க. அங்கே போனாக்கா அவர் கரெக்டாக இருக்கார். அந்த வீதியில் கூட ஒரு 2 பேர் நடமாட்டம் நான் பார்க்கல. அப்புறம் அவரை கூட்டிகிட்டு வந்தோன்னு திறந்தார். என்னன்னா என்னால் மறக்க முடியாது, இந்த மஞ்சள் அரளிப்பூ இருக்குன்னு தெரியுங்களா இப்படி. ஆனால் அந்த அழகுங்க, என் பெருமானே அழகுன்ற சொல்லுக்கு முருகன்ற பேருன்னுவாங்க. அந்த சிலையில் மேலே தலையில் ஒரே ஒரு அந்த அரளிப்பூவை பார்க்கும்போது அப்படியே அந்த ஆனந்தம். பூ போட்டால் தான் அழகுன்றாங்களே, அந்த ஒத்த பூவை நீ அழகாகிட்டே இப்படிலாம் நினச்சி அப்புறம் அவரை சாமி நான் என்ன பண்ணிட்டேன், பெரிய கோயிலாக இருக்கும் எல்லாமே அங்கே இருக்குன்ற ஒரு இதில் நான் ஒன்றுமே வாங்காத போயிட்டேன். எல்லாம் அங்கே கடை இருக்குமேட்டு. அப்புறம் பார்த்துட்டு அங்கே நின்று அந்த பாட்டு இருக்குது பாருங்கள், அங்கே சந்நிதிக்கு லெஃப்ட்டில் நீங்கள் எப்படி சாமி பாருங்கள், லெஃப்ட்டில் அருணகிரிநாதர் பாட்டு போட்டிருக்கோம். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி போகும்போது அந்த பாட்டை வந்து தலைக்கும் அதை நோட் பண்ணிவிட்டு வந்து எடுத்துட்டேன். இப்போது சிறுவாபுரிக்கு போகிறவங்களுக்கு எல்லாம் அக்கம் பக்கத்தில் ஒரு கல்லே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த ஊரில் எல்லோரும் எல்லாருக்கும் வீடு கொடுப்பான் இறைவன். ஆனால் சாமி சொல்லுவார் ஒரு வார்த்தை அற்புதமாக, பசுவுக்கு புல்லை வாயில் கொடுத்துட்டு
மடியில் தான் கறக்கணுமே தவிர வால்லலாம் கறக்க முடியாது. அது மாதிரி நீங்கள் அங்கே போனீங்க, அதாவது பாதியை கரெக்டாக பண்ணிட்டீங்க, மீதி பாதி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்தலத்துக்குன்னு சில பாடல்கள் இருக்குது, அதுக்கு அவ்வளோ மந்திர சக்தி வாய்ந்தது. அது அந்த ஸ்தலத்தில் அந்த இது பாட்டு இருக்கும், அந்த அருணகிரிநாதர் பாட்டு, அது கூட ரொம்ப பேர் ரொம்ப எனக்கு நிறைய சாமிகள் சகாயம் பண்ணியிருக்காரு. அந்த பாட்டு வந்து சீதள வாரிஜ பாதா நமோ நமோன்னு வரும். நீங்கள் அதை நாதவிந்து கலாதி நமோ நம போட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் பாருங்கள். சீதள வாரிஜ பாதா நமோ நம நாரத கீத வினோத நமோ நம சேவல மாமயில் பிரீதா நமோ நம மறை தேடும். இந்த மெட்டில் எல்லாமே வரும். நீ அங்கே போயிட்டு என் பெருமானை எவ்வளோ தூரம் உனக்கு என்னென்னலாம் அருணகிரிநாதர் பாட்டு, சாமி பாட்டு, ஒரு குமாரஸ்தவன் லைனில் நிற்கும்போதே நான் நினைப்பேங்க, உண்மையாக நினைப்பேன், இந்த அரை மணி நேரம் நிற்க வைக்கிறது ஒரு 4 பாட்டு பாடணுன்னு தான் சாமி. அதை நீங்கள் உங்களுக்கு அதை ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறது தான் பேர். லைனில் நிற்கும்போது நம்ம கோயிலில் கூடங்க. ஆனால் மனுஷன் வந்து ஒரு குரங்குன்னாங்க, அது அற்புதமான ஒரு பேர். கூடுமான வரைக்கும் பேசாமல் ஒன்று ஏதாவது பாட்டை மனசுக்குள்ளேயே சொல்லலாம், இல்லை உங்களுக்கு எதனா தெரிஞ்ச ஒரு நாமத்தை ரிப்பீட் பண்ணிக்கினே இருக்கலாம். இப்போது நான் உண்மையை தான் சொல்கிறேன். இப்போது நான் ஊருக்கு போவேன், மன்னார்குடி வரைக்கும். நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, அந்த கால் வலிக்காக பாண்டிச்சேரியில் இதில் திருவான்மூரில் பாண்டிச்சேரி அங்கே இறங்கி 3-4 பஸ் கூட சில டைம் போய்டுவேன். ஆனால் எனக்கு போர் அடிக்காது. அங்கே ஆரம்பித்தேன்னா முதல்ல சாமி பாட்டெல்லாம் ஆரம்பித்தேன்னா ஒரு 3/4 மணி நேரம் போவோம். அதுக்கப்புறம் தேவாரம், திருவாசகம், அது இது போயிட்டாக்கா பாண்டிச்சேரி வந்துடும். திருப்பி வேறு பஸ்ஸில் போய் திருப்பி முதல்லேருந்து. அதை மாதிரி ரொம்ப ஒரு சாமிகளோட பாட்டில் வரும், அந்த சண்முக கவசத்தில் தனிமையில் கூட்டம் தண்ணில் வரும். இந்த தனிமை இருக்குது பாருங்கள், அதை மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயமும் இல்லை, அதை மாதிரி கொடுமையான விஷயமும் இல்லை. இப்போது சண்முக கவசத்தில் எல்லாம் சொல்லிட்டார் சாமிகள், எல்லிலும் இருட்டிலும் அது பேய் அது இது எல்லாமே சொல்லிட்டார். ஆனால் இந்த தனிமை வந்து நாம் தனித்து விடப்படுவது, இந்த தனிமை தான் ரொம்ப பேரை வந்து ஒரு மாதிரி ஆகிக்கிறோம். நீ ஏன் தனியாக இருக்கிற, ஒரு சாமி சொன்னார், அதுதான் 100 பாட்டாவது மனப்பாடம் பண்ணிவை, ஆன் பண்ணினா 2 மணி நேரம் அது முடிக்கா, போரே அடிக்காத, ஒரு வாசலில் உக்காந்துட்டு அம்மா ஒரு சேரை போட்டு படி, சரியாக இருக்குமே. அதை மாதிரி இந்த பாடல்கள் எல்லாமே மந்திர சக்தி வாய்ந்த பாடல்ன்றதால அந்த லைனில் நிற்கும் போது குறைஞ்சபட்சம் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்தந்த கோயிலுக்கு உண்டான பாட்டு. இப்போ நான் நேற்று காளியம்மன் கோயிலுக்கு போனேன், சாமி பாட்டே அங்கே 2 பாட்டு பாடிடுவேன். அற்புதமாக எழுதியிருக்காரு. ரொம்ப பேருக்கு தெரியதில்லை. வெறும் ஒரு சந்தோஷம் என்னன்னா, குமாரஸ்தவம், பகைகிறது, சண்முகோசமாக இப்போ கொஞ்சம் படிக்கிறாங்க. அதை தாண்டி வரணும். இப்போ நம்ம வந்து 8வது எலிமெண்ட்ரி வரைக்கும் படித்த மாதிரி இது குறைஞ்சது நம்ம +2வாவது போவோம், பாஸ் பண்ணணுமே அப்படின்னு நான் பண்ணோம். கொஞ்சம் போனோம். சாமிகள் எல்லாமே என்ன சொல்கிறாரு, ரொம்ப பேர் தப்பாக சொல்கிறாங்க. ஒரு விஷயம் ஏக தெய்வம் வழிபாடு சொல்கிறாரு. நாங்கள் உண்மைதான், அதுக்கு விளக்கம் என்ன தெரியுங்களா? ஏக தெய்வம்னா என் நண்பர்கள் முருகரை தவிர நீ வேறு எதுவும் கும்பிடக்கூடாது. என் கூட வந்து ஒரு காளியம்மன் கோயில் கேட்குறாரு, நீனா அம்பாள் பாட்டெலாம் பாடுற அப்படின்னாரு. இது சாமி பாட்டு தான் உனக்கு தெரியுமாண்ணா? சாமி எப்போ அம்பாவை பாடினார் அப்படின்னு. அப்போ தான் அவனுக்கு நான் சொன்னேன், இதை எடுத்து படி, இந்த இடத்துல எடுக்கும்போது 20 பாட்டு அம்பாளுக்கு பாடியிருக்காரு.